வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரினுடைய பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 26 அப்பாவி இந்தியர்கள் உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு ஒன்றிய அரசினுடைய பதில் தாக்குதல் என்பது ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டு 7ஆம் தேதி இரவு, அதாவது அதிகாலை நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய எல்லை அத்துமீறல் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் அடுத்தடுத்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தாக்குதல், அதனை இந்தியா முறியடித்து கொண்டே இருக்கிறது என்று, அடுத்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த அனைத்து கட்சி கூட்டமும் நடந்தேறியிருக்கிறது. நாங்கள் ஒன்றிய அரசிற்கு இதில் உறுதுணையாக இருப்போம் என்று எல்லா கட்சிகளும் ஒரு சேர குரல் கொடுத்திருக்கிறார்கள். என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்னதான் நடக்கும், விரிவாக வாதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே காங்கிரசினுடைய தரப்பிலிருந்து சிவராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் விமர்சகர் மோகன வசந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மலையப்பன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தான் சிந்தூர் ஆப்ரேஷன். இது ஒரு பக்கம் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், அது இராணுவ நிலைகள் மீது அல்ல, தீவிரவாதிகளை குறிவைத்து மட்டுமே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இது எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது முதல்ல பஹல்காமுக்கு அதுக்கு ரிட்டாலியேஷன் கிடையாது. அவங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுத்தாங்க. அந்த தீவிரவாதியில் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, இல்லாட்டி என்கொயரி பண்ணி நீங்கள் ஜெயிலில் போட்டிருங்க. ஏன்னா நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன இருந்தாலும் நம்ம ஃபேராக தாங்க இந்திய அரசாங்கம் போகுது. அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, இல்லாட்டி அவங்கள ஜெயிலில் போட்டுருங்க. அவங்கள இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாதுன்னு பண்ணாங்க. 2 வாரத்துக்கு அவங்க ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் அவங்கள அந்த குறி ஒரு 22 இடம் பக்கா துல்லியமாக வச்சு அந்த தீவிரவாத கேம்ப் அதில் மட்டும் அடிச்சிருக்கிறாங்க. வேறு ஆர்மி டார்கெட்டோ, ஆர்மி பங்கரோ, ஆர்மி பர்சனோ, சிவிலியனோ எதுவும் கிடையாது. இதில் தாக்குதல் அடிக்கும்போது முக்கியமாக 7 இடத்துல 9 இடத்துல அடிச்சிருக்காங்க. அது ஏன் முக்கியம்னா, இந்த பாம்பேயில் அட்டாக் பண்ணவங்க, பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்க, புல்வாமா அட்டாக், அங்கங்கே எங்கே இருக்காங்களோ அவங்களையும் போட்டு அவங்கள இருக்கிற இடத்துல போட்டு அவங்கள அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி இதனோட தீவிரவாதத்தினோட தலைவர் இருக்கிற இடத்துல அந்த கேம்பில் போட்டிருக்காங்க. அந்த ஆள் ஃபேமிலியை வச்சுருந்துருக்காரு, 10 குழந்தைகள் எல்லாம் அங்கே. ஆனால் அவர் தப்பிச்சு போய் மசூத் அங்கே இருக்கார். ஸோ அதனால் அங்கே யாராக இருந்தாலும் தீவிரவாத கேம்பில் இருக்கிற அத்தனை பேர் தீவிரவாதி தான். அங்கே அவங்க பாதி இவங்க பாதி பெண் நான் இதெல்லாம் கிடையாது இருக்கிறோம். ஸோ அதில் பாம்பு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து சிவிலியனை யாரையுமே உள்ளல. ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று நைட்டு அதெல்லாம் பார்டரில் உள்ள இந்த ப்ரோவோக்ட் ஃபயரிங்னு சொல்லி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆர்மி ஜவான் இறந்துட்டார், தினேஷ்குமார்னு இறந்துட்டார். சிவிலியன்ஸ் ஒரு 8 பேர் இறந்துருக்காங்க. அதில் பாதி பேர் குழந்தைகளும் 16 பேர் குழந்தைகளும் லேடிஸ் இருக்காங்க, பாதி பேர் நார்மல் பர்சன் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணாங்க, நேற்று நைட்டு ஒரு 11 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. பார்டரில் இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் இந்த சிவில் டிஃபென்ஸ் பண்ணாங்கல்ல, லைட் ஆஃப் பண்ணோம், அது பண்ணோம். அதனால் மார்னிங்கில் 2 o'clock 11 ட்ரான் ஸ்ரீநகர், பாரமுல்லா, ஊரி, குப்வாடா, அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருக்குங்கள, சம், பட்டான்கோட், சண்டிகர், அந்த புச், அந்த லைன் ஃபுல்லாக ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அது சைனீஸ் ட்ரோன். பாகிஸ்தான் ட்ரோனில் சைனீஸ் ட்ரோன் இருக்கு, சைனீஸ் எக்யூப்மெண்ட். H-92ன்னு இருக்குது. அந்த ட்ரோன் நம்ம இந்தியன் டெக்னாலஜி ரொம்ப டாப் கிளாஸ். உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்லேயே இந்தியா ரொம்ப முன்னேறி இருக்குது உலகத்தில். அதில் தமிழ்நாட்டுக்காரங்க தான் டாப்பில் இருக்காங்க. தமிழ்நாடு தான் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் இதுலேயும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ப்ளஸ் ஆர்மியில் சிக்னல்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணது சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கும்போது அங்கே எலக்ட்ரானிக் டோம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலினோட ஹெல்ப் பார்டர் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் டோம். என்னாச்சுன்னா எனிமி அன்டுவர்ட் இன்சிடென்ட் வரும்போது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். அது 11 இடத்துல 10 இடத்தையும் 11 ட்ரோன் வரும்போது 10 டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரோன் மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணி அமிர்த்சரில் கீழே விழுந்திருக்கு. அது ஆப்ஜெக்ட், அது என்ன
மிசைலா என்னென்ன அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி. ஸோ உலகமே அசந்து போயிடுச்சு. சைனாவே அசந்துட்டாங்க. நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட நம்ம முன்னேறிடும் எலக்ட்ரானிக்கலி. சரி, அந்த மாதிரி இருக்குது. அப்படி பண்ணோம். ஸோ அது அவங்களால தாங்க முடியல. அவங்க ஸ்டேட்டில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நிறையா இன்டர்னல் அன்ரெஸ்ட்டு, அவங்க பீப்புளெலாம் இது லைக் பண்ணல. பாலிட்டிஷியன்ஸ் ஈவன் அவங்க அசம்பிளிலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நிறுத்துங்க, நாங்கள் ஒன்றுமில்லாம் போயிடுவோம், எக்கனாமிக்கலி நம்ம ரொம்ப டவுனாக இருக்கிறோம், இன்னும் ஃபர்தராக போச்சுன்னா நாடே ஒன்றுமில்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் என்ன, அந்த அங்குள்ள சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் தான். அவருக்கு என்னென்னா இந்த ஆகஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிறார். சரி, எப்படியாவது இதை வார கிளப்பி விட்டு 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிடலான்னு பேப்பர் புட்டப் பண்ணியிருக்கார். ஸோ அதுக்காக தான் இப்படி போட்டு எக்ஸசைஸ்ன்னு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கார். சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஃபேமிலியெல்லாம் லண்டனில் இருக்குது. சரி, நேற்று வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பண்ணன்னா, அதாவது பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து பண்ணியிருக்காங்க அவர் ஃபேமிலிக்காக. ஓகே, ஃபைன். அது எவ்வளோன்னா 63 கோடியே, சரி, 24,68,535 பவுண்டு. ஓகே, அதாவது இந்தியன் மணிக்கு வந்து 820 கோடி ரூபா. சரி, அவங்க ஒய்ஃபுக்கு லண்டனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே பயந்துக்கிட்டு இருக்காரு, நம்ம எங்கேயாவது நம்ம மூவாயிரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அது இன் பிளான் ஆன்டிசிபேஷன் தான். அவருக்கு அது மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. மற்றபடி பீப்புளும் அவங்க மேலே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமா சார், நிறைய கேள்விகள் இருக்கிறது நமக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்தியா ராணுவம் வந்து கரெக்டாக அடிச்சிருக்காங்க, அது பயங்கரவாதிகளினுடைய அந்த முகாம் மீது மட்டும்தான் தாக்குதல் அப்படின்னா, முகாம் மட்டும் விட டிஃபென்ஸ் இந்த இருக்குங்களே, ஓகே, ரேடார் இந்த மாதிரி அந்த இதை பண்ணியிருக்காங்க. அவங்க கேம்ப் மேலே மற்ற இடத்துல பண்ணலை இன்னைக்கு. இல்லை, நிச்சயமா தெரியுது. ஆனால் அந்த அவர்கள் வந்து இறுதிச் சடங்குல பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து காட்டியிருக்கிறார் அந்த புகைப்படங்களை. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்னங்கன்னா, அவங்க எல்லாமே தீவிரவாதிகள்லாம் ராணுவத்துக்காரங்க தான். தீவிரவாதி உடையில் இருக்கிறாங்க. ப்ரமோட்டட், ராணுவம் ப்ரமோட்டட் தான். அதனால ஸோ இதுல இருந்து வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது பாகிஸ்தான் வந்து தூண்டி விட்டு இருக்கிறது அவங்க தான் மூல காரணம். அப்படி மட்டும் இல்லை, அவங்கள பாதி கமாண்டோ எல்லாம் வந்து தீவிரவாதி மாதிரி போட்டு பண்ணினதுனால தான். ஓகே, நிச்சயமா சார். நம்ம இதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் சொன்னீங்க. நம்ம வந்து கட்டமைப்பில் இருக்கிறோம், நிறைய ட்ரோன்களை வந்து சுற்றி வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, வான் பாதுகாப்பில் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் 16 உயிர்கள் இழந்திருக்கிறது. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கரண்டெல்லாம் கட் பண்ணுவோம், ஏன்னா இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தலாம் ஐடென்டிஃபை பண்ணி அப்படிங்கிறது. இது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பண்ணலாம்னு இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக சண்டிகரில் ஃபுல்லாக பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, அமிர்த்சரில் பண்ணிட்டாங்க. இந்த 11 சிட்டி இருக்குல்ல பார்டரில், எல்லா சிட்டியில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பார்டரில் உள்ள எல்லா ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இதை அவங்களும் இதே மாதிரி நம்ம லொக்கேஷன், ஆர்மி லொக்கேஷன் பண்ணுவாங்கல்ல. ஓகே, அப்போ என்ன பண்ணிட்டா, ட்ரூப்ஸ்லாம் வந்து அந்த இடத்த விட்டுட்டு மூவ் பண்ணி, சரி, இப்போ சொல்லப்போனால் 24 hours ஆன் த மூவ், ஸ்டாண்ட் ஸ்டில், விஜிலண்ட்டாக இருக்காங்க நம்ம சோல்ஜர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்மளாம் சந்தோஷமாக இங்கே டிவியில் பேசுகிறோம், அது இருக்கிறோம். அவங்க மட்டும் இருட்டு ஒன்றும் இல்லாமல் எல்லாம் எனிமி வந்துருமோ அதை டிஃபெண்ட் பண்ணுறது, உயிரே கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த டென்ஷன், இவ்வளோ இஷ்யூஸ், அந்த ஹாட் கிளைமேட்டு, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நாட்டுக்காக பண்ணும்போது அவங்களாம் ஜாலியாக இது ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரி இருக்காங்க. நிச்சயமாக பேசுவோம். சிவராஜன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சுச்சுவேஷனை? இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து நமது காஷ்மீர் மக்களை இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று வருகிற போது, பயங்கரவாதம் எந்த வழியில் இருந்தாலும் அது நசுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒருமித்த இந்திய மக்களினுடைய உணர்வு வந்து இது வெளிப்பட்டிருக்கு. இராணுவத்தினருடைய அந்த நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நம்முடைய வலிமையை உலகுக்கு காட்டியிருக்கிறது. ஓகே, அது கர்னல் மலையப்பன் அவர்களோட இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்கிறது, இந்த நாட்டுக்காக எல்லையிலே போராடுகிற அந்த இராணுவ வீரர்கள், அவங்களுடைய அந்த பலம் அப்படின்னு இருக்கும்போது எத்தனையோ விவாதங்களில் பங்கேற்றிருக்கோம். இன்றைக்கு அதில் வந்து பணியாற்றிய ஒரு கர்னல் அவர்களோட இதை நாம் வந்து பார்க்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அது தேசிய உணர்வு என்பது இப்போது ஓங்கி நிற்கிறது. இந்திய தேசத்தின் மக்கள் அத்தனை பேருமே இந்த தாக்குதல் வந்து கண்டிக்கணும், இதை வந்து உடனடியாக தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே அதை வலியுறுத்தினாங்க. ஆனால் ஒரு 15 நாட்கள் இதை வந்து ஒரு திட்டமிட்டு அதற்கான எல்லா இதையும் அவர்கள் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையாக அது அந்த ஒப்பந்தம் ரத்துன்னு ஆரம்பித்து ஒன்று அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்ததுக்கு பிறகு
ஒரு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு துல்லியமான நடவடிக்கை. எனவே நாடு மக்கள் அனைவருமே இன்றைக்கு தேசத்தின் பின்னால் முப்படை இராணுவத்திற்கு பின்னால் அவர்களுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் நாம் வந்து நம்முடைய கருத்துக்களும் நம்முடைய எண்ணங்களும் அமைய வேண்டும் அப்படின்றதில் இதில் வந்து அரசியல் எதுவுமே இல்லாமல் ஒருங்கிணைந்து ஓங்கிய குரலில் இந்திய தேசிய அந்த உணர்வோடு நம்ம வந்து வாழ்த்துறோம். இது வந்து இந்திய உலக அரங்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது வந்து இந்த தாக்குதல் வந்து ஒரு சரியாக நடத்தப்பட்ட தாக்குதல் தான். ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து உலகத்திலேயே ஒரு மோசமான நாடு, அதாவது நமது இந்தியாவிலிருந்து பிரிந்தார்கள் என்றாலும் நமக்கும் அவர்களுக்குமான ஒரு வேற்றுமை ஒன்று இருக்குது. அதாவது மிகப்பெரிய ஒரு வேறுபாடு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. அதாவது அது நாடு ஒரு முஸ்லீம் லீக் என்று அவர் அந்த இதில் ஒரு நாடை பிரித்து கொண்டு போனார்கள். இஸ்லாமியர்கள் அந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு மத சார்புள்ள நாடாக அவர்கள் தங்களை அறிவித்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் அங்கே நடக்கிற தேர்தலும் இங்கே இது மாதிரி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயக முறைப்படியான தேர்தல்கள் தான் இந்தியாவில் நடப்பதை போல தான். ஆனால் இங்கே ஜனநாயகம் என்று வருகிற போது நம் இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அனைத்து தலைவர்களும் தங்கள் உயிரை கொடுத்து ஜனநாயகத்தை இந்த தேசத்தை காப்பது வழக்கம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் முதல்ல ஜனநாயகத்தை பலி கொடுத்து தங்களை காத்துக்கொள்வது எப்படி அப்படின்றது தான் அந்த தலைவர்கள் நினைப்பாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து 7 முறை நம்மிடம் இலக்குகளுக்கு அவங்க வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இது 7வது முறையாக இந்த தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கிறோம். இப்படி பல்வேறு இதில் வந்து அவர்கள் தோல்வியை தழுவிவார்கள். ஆனால் என்ன அவங்க அங்கே இருக்கிற சூழ்நிலைன்னா அவங்க கர்னல் மலையப்பன் அவர்கள் சொன்னது மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் இந்த போரை விரும்புகிறார்களா? அந்த போர் வந்து நாம் விரும்பி செய்ததல்ல, இது இந்தியாவின் மீது திரிக்கப்பட்டது. அப்படின்ற இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இந்த போரை விரும்புகிறார்களா அப்படின்னா அங்கே இருக்கிற பெரும்பாலான இன்றைக்கி ஒரு இது கூட அவர் சொன்னது மாதிரி ஒரு மசூதியில் ஒரு மத குருமாரே சொல்கிறார் நமக்கு இருக்கிற இதில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் அதை விரும்பலை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கிய நிலையில் இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44% நிலப்பகுதியை வைத்திருக்கிற பலுசிஸ்தான் அங்கே ஒரு பக்கம் ஒரு விடுதலை இராணுவம்னு ஒன்று ஒரு பக்கம் அவங்களும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. உலக அளவில் தீவிரவாத கும்பல்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு அந்த துரோக செயலை செய்ததனோட விளைவை இன்றைக்கு பாகிஸ்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கு. உலக நாடுகள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு இடத்துல இருந்து இந்தியாவை ஆதரிக்கிறாங்க, இந்தியாவினுடைய அது வந்து சரின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் அது மாதிரி. ஆனால் அவர்களால் தங்களை நியாயப்படுத்தவே முடியாது. அந்த நாட்டில் அவங்க பேசும்போதே அவர்கள் தீவிரவாதிகளை வந்து ஒசாமா பின் லேடனில் ஆரம்பித்து அவங்க ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களாக இருக்குது. அதுக்கு ஒரு அரசே ஆதரவு கொடுக்குது. நேற்று நடந்த சம்பவத்தில் மசூத் அசார் குடும்பத்தில் இருந்தவர் இறந்து போய் அந்த கொல்லப்பட்டார்கள்ன்ற இடத்துல மொத்த இராணுவமும் ஒரு பாகிஸ்தான் அரசாங்கமும் நின்று அவர்களுக்கு அந்த மரியாதையை பார்க்கிற போது அவர்கள் வந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எனவே அங்கே இருக்கிறவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நான் சொன்னது மாதிரி அவர்களுக்கு தங்களை பற்றிய கவலையும் தங்களுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எந்த விலையையும் கொடுப்பார்கள் அப்படின்றது நேற்று சம்பவம் ஒரு உதாரணம். நிச்சயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களும் விரும்பலை. இன்னும் வந்து மலையப்பன் சார் வந்து சொன்னது போல அரசியல் இருக்கிறவர்கள் சில பேரும் கூட அதை விரும்பலை. ஆனால் ஏன் வீம்புக்காக இதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க இந்த நேரத்தில் அரசியல் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேசத்தின் பின்னால் நிற்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றதான். அனைத்து கட்சி கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு கூட ராகுல் காந்தி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதையுமே பேசல, நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பேசுவோம். இல்லை இன்னைக்கு அதில் என்னன்னா ஒரு பட எதிர்கட்சி தலைவர் அவர் செய்த காரியம் நான் சொன்னது மாதிரி அவர் கூட்டத்துக்கு வெளியில் வந்தால் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது. இன்னைக்கு பிரதமர் கலந்துருக்கணும் அப்படி பல கருத்துக்கள் இருக்கு. உங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது நாடு ஒருமித்த குரலில் நாம் வந்து அரசின் பக்கம் நிற்க வேண்டும், ராணுவ பக்கம் நிற்கணும், அவங்களுக்கு வலிமை சேர்க்கிற விதத்தில் இருக்கணும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை விரும்புகிறார், அதை செய்கிறார். முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னதும் முதல்ல இதை விவாதிக்கணும்னு சொன்னதும் தலைவர் ராகுல் காந்தி தான். ஓகே, கண்டிப்பா. திரும்ப பாகிஸ்தான் எல்லை மீறிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை நோக்கி போகுது? எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து ரொம்ப அப்டேட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் அரசியலாகவும் பார்க்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குது, அதை எப்படி நான் விவாதிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பயங்கரவாதிகளினுடைய தாக்குதல் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு நாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அதனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு போர் வடிவம் என்பது எப்படியான நிலையிலும் அது தீர்வாகாது. போரால் இரு பக்கங்களிலும் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள் பாதிக்கப்படத்தான் போகிறார்கள். அதனால் பாரதிதாசன் சொல்வார் இல்லையா, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். முதல்ல இதில் 2 வகையான தோல்வியாக பார்க்குறேன். இது தொடங்குறதுக்கு முன்னாடி
நம்ம மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்னாங்க இல்லையா, 4 நாட்களுக்கு முன்னாடியே வந்து உளவுத்துறைக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து NDTVயில் வந்து 4 நாட்களுக்கு முன்னாடியே இதுக்கு அவங்க பயங்கரவாதிகள் வந்து ஒத்திகை நடத்தினாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் இது ஒட்டுமொத்தமாக உளவுத்துறையினுடைய இந்த ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய தோல்வின்னு பார்க்கணும். முதல்ல சரி, அதை முதல்ல குற்றத்தை ஒப்புக்கணும். ஒத்துக்கொண்டால் பிறகு நம்ம அடுத்தடுத்து நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். ஓகே. இல்லை, நிச்சயமா நீங்க வைக்கக்கூடிய கேள்வி என்பது நியாயமானது. மல்லிகார்ஜுன கார்கே இன்னொன்றும் சேர்த்தே சொன்னார், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயணம் ஏன் ரத்து செய்யப்பட்டதுங்கிற கேள்வியும் வச்சுட்டு, ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தேசத்தோட ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இப்பொழுது நடப்பது என்பது இந்தியா முன்னெடுத்தது என்பது போர் அல்ல, பயங்கரவாதிகளுடைய கூடாரம் மட்டும்தான் நாங்கள் தாக்கணுங்கிற அந்த பதில் கன்வின்சிங்கா இல்லையா? 2 வகையில் இது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பிபிசிலலாம் வந்து இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுற அளவுக்குலாம் வீடியோக்கள்லாம் வந்துருக்குது. ஒன்று. 2வது, இதுக்கு தீர்வுன்னது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இதே மாதிரியான ஒன்று நடந்துச்சு. அவர் வந்து ஒரு பன்னாட்டு அளவில் ஒரு பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி பணிய வச்சார். அப்படியான ஒரு டிப்ளமசியான ஒரு நடவடிக்கை தான் எடுக்கப்படணுமே ஒழிய இப்படி நடக்கிறது சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உலகத்தின் 4வது வல்லரசு என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒன்றிய அரசு, உலக நாடுகளோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு உலக நாடுகளை வைத்து பாகிஸ்தானை பணிய வைத்திருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தங்களுடைய இந்த இது நடப்பதற்கு முன்னாடி இருக்கிற அந்த தோல்வியையும் நடந்ததற்கு பின்னாடி இந்த வெளியுறவு கொள்கை சார்ந்த தோல்வியையும் மறைப்பதற்காக தேசவெறியையும் போர்வெறியையும் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து மரணங்கள் நிகழ்குது, அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் வந்து போர் தீர்வு ஆகாதுங்கிற மனிதநேய அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, ரைட். அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது நீங்கள் திரும்ப அரசின் மேலே குற்றச்சாட்டு வரும் இல்லையா? நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மோகன சுந்தரத்தினுடைய கருத்து இப்படியாக இருக்கலாம், 10ல் 2 பேரோட கருத்து இருக்கலாம், 10ல் 8 பேரோட கருத்து என்ன நீங்கள் பண்ணீங்க, கைகட்டி வேடிக்கை பார்க்குறீங்கன்னு ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்போ அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணும்ல. 26 குடும்பங்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சாமானிய மனநிலையில் இதை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பது போல தோன்றினாலும் சரி, அது தீர்வாகாது. திரும்பவும் நான் சொல்றது, மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படி ஒன்றை இந்திய அரசால் செய்ய முடியும். அப்படி செய்தால் இது மிகப்பெரிய உரையாடலுக்கு வழிவகுத்து ஒட்டுமொத்த தீர்வுக்குமே வழிவகுக்கக்கூடியதுதான். ஆனால் அப்படிப்பட்ட தீர்வை ஒன்றிய அரசு விரும்பவில்லை. நிச்சயமா நம்ம பேசுவோம். இப்போ நான் கர்னல் சார்கிட்டே நான் கேட்க விரும்புகிறேன், சில பேருடைய கருத்து இப்படியாகவும் இருக்கிறது. ஏன்னா போருக்கு போர் தீர்வாகாது. இப்போ பாருங்க, இந்தியாவுடைய தரப்புலையும் ஒரு 16 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இன்னும் தொடரும் அப்படின்னா அங்கமும் இறப்புகள் இருக்குது, இங்கேயும் இறப்புகள் இருக்கும். இது எப்படி அனுமதிக்க முடியுங்கிற ஒரு பார்வை பப்ளிக்லேருந்து அவர் வைக்கிறார். பப்ளிக்கில் வைக்கிறாங்க, அது பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன். ஸோ அதை வந்து நான் அதையும் டச் பண்ண விரும்பலை. ஓகே. ஏன்னா இது வந்து தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க, அது ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்கள ஒழிச்சே ஆகணும். இதுவரைக்கும் நம்ம வந்து வேறு பப்ளிக் மேலே ஒன்றும் கிடையாது. ஸோ இந்திய இராணுவத்தை பிரகாரம் அரசு என்ன சொல்லுதோ அதுதான் ஒழிய அவங்கள ஆக்ஷன் பண்ண முடியாது. சரி, அரசு டெசிஷன் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் தி டே. இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, ரிட்டாலியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒர்க்கு அதில் பெர்ஃபெக்டாக பியூராக பண்ணுறோம், அது ஒன்றும் டவுட் இல்லை. அதே மாதிரி அந்த சிஸ்டம்ஸ் இருக்குங்கல்ல, சரி, சிக்யூப்னு இருக்குது, கமாண்ட், கண்ட்ரோல், கம்யூனிகேஷன். இது 3லேயும் டாப் கிளாஸ். இப்போ கமாண்ட் வந்து ஆர்மி கமாண்ட் பிரமாதம், கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, கண்ட்ரோலும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, ஒரு இடத்துலையும் துல்லியமாக எந்தெந்த ஸ்பாட் இருக்குதோ அந்த ஸ்பாட்டில் தான் போட்டாங்களோ ஒழிய அதை விட்டு லெஃப்ட் ரைட் போகலை. சரி, ஆர்மியில் உள்ள டார்கெட்டுக்கு போகலை. அதாவது முந்தானே நேற்று ஆர்மியில் உள்ள இடத்த டச் பண்ணல, அங்கே யாரும் சிவிலியும் டச் பண்ணல. ஆனால் அந்த லீடர்னோட ஃபேமிலி அந்த டெரரிஸ்ட் கேம்பில் இருந்ததுனால இறந்துட்டாங்க. அதுக்கு ஸோ அவங்க டெரரிஸ்ட் தான். ஓகே. அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு 2 o'clock ஒரு 9 இடத்துல பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸ் வெடிச்சு அடிச்சிருக்காங்க. சொன்ன பாரமுல்லா அந்த இடத்துல இருந்து இன்க்ளூடிங் சண்டிகர்லாம் அங்கே வெஸ்டர்ன் பார்டரில் ஃபுல்லாக நைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து சிவிலியன் இல்லை. இப்போ புரிதலுக்காக கேட்குறேன் சார், இப்போ நிப்பாட்டணும்னா அது யார் கையில் இருக்குது? பாகிஸ்தான் கையில் இருக்கா, இந்தியா கையில்? பாகிஸ்தான் கையில் தான். அவங்களுக்கு இன்னும் சான்ஸை கொடுத்தாச்சு. நம்ம ஒன்று ரிட்டாலியேட் பண்ணுற மொழியா ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குறோம், நம்ம ஆக்ட் பண்ணல. சரி, நேற்று நைட்டு கூட இந்த ஒரு 7-8 இடத்துல லாகூர்,
ராவல்பிண்டி இந்த மாதிரி இடத்துல அட்டாக் பண்ணோம். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, சரி, அந்த இடத்த மட்டும் தான் அடிச்சிருக்கு. அந்த கேம்பை கூட அடிக்கல, அந்த எக்யூப்மெண்ட் மட்டும் தான் அடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் புரிதலுக்காக இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார். உரி சம்பவம் நடந்த போதுமே சரி, புல்வாமா அட்டாக் நடந்த போதுமே சரி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்றிய அரசு நடத்தினாங்க. இதே போல தான் நீங்கள் தீவிரவாதிகளுடைய கூடாரத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் இருந்தது, சில விமர்சனங்களும் இருந்தது. திரும்பவும் அப்படியான ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அன்றைக்கு நடந்த தாக்குதல் என்பது சரியாக நடத்தப்பட்டதாங்கிற கேள்வியை சிலர் கம்பேரிட்டிவ்லி வைக்கிறாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்னைக்கே ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே. இல்லை, பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதையுமே ரெடியூஸ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேம்ப்லேருந்து இன்னொரு கேம்ப் போயிட்டாங்க. புல்வாமா அட்டாக்ல உள்ள அந்த பர்டிகுலர் இதுதான். இப்போ 22 கேம்ப் இருக்குது. 22லேயும் நம்ம 9 கேம்ப்ல தான் அடிச்சிருக்கிறோம். இன்னும் 13 கேம்ப் இருக்குது. அது இது போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்குமோ ஒழிய முடியாது. அந்த கவர்மெண்ட்டே பார்த்து இது நாங்கள் இது என்கரேஜ் பண்ண மாட்டோம், ஃபண்டு கொடுக்க மாட்டோம், இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம், ஆர் பனிஷ் பண்ணணும்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நிச்சயமா இது கவர்மெண்ட் தூண்டல் தானே ஒழிய அவங்க ஒன்றும் இண்டிவிஜுவலாக அவங்க மாதிரி பண்ணவே இல்லை. ஓகே சார், நிச்சயம். மாணிக்கம் சார், வணக்கம். வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக இப்போ பாகிஸ்தான்ல தீவிரவாத அந்த முகாம்களை எல்லாம் குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பதிலுக்கு பாகிஸ்தான் திரும்ப திரும்ப அடுத்த தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பதற்றமான ஒரு சூழல் தான் ஒரு 2 நாட்களாக. உங்களுடைய கருத்து? இது ஒரு இந்தியா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கான பாதையில் போகும்போது வந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப வருத்தப்படக்கூடிய வேண்டியது. நிறைய பேர் இன்னசென்ட் மக்களை கொண்டிருக்காங்க. பாகிஸ்தானுடைய கிரியேஷன், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய குறிக்கோள், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது அவங்க தொடர்ந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியா நமக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொல்லி தான் அவங்க ராணுவம் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்திருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல இருந்துன்னா அங்கே ஆர்மிக்கு ரோல் கிடையாது. ஸோ அவங்களுடைய குறிக்கோள், ஆர்மியோட குறிக்கோள் என்னன்னா எப்போதும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதட்டமான நிலை இருக்கணும். அது தான் அந்த காலத்துல இருந்தே அது பாகிஸ்தான் கிரியேட் பண்ணதுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 1998ல நியூக்ளியர் 1971ல பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சரி இப்போ இனிமேல் நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா 1980ல ஆப்கானிஸ்தான் வார் நடக்கும்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாகிஸ்தானை யூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த டயத்துல அவங்களுக்கு எடுத்த பணங்கள், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக காலிஸ்தான் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அட்டாக் பண்ணாங்க. அதையும் நம்ம ஒரு வழியாக நிப்பாட்டிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் 98ல நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது. அவங்களுக்கு இமீடியட்டா அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க உண்மையிலே பண்ணாங்களா இல்லை வேற எங்கேயிருந்து கொண்டு வந்து பண்ணாங்களா அது பின்னாலதான் தெரியும். பட் அவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் முஷரஃப் கார்கில் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாம்பே அட்டாக் நடந்தது. அப்புறம் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமா 2 அட்டாக் நடந்தது. இப்ப 3ஆவது அட்டாக். ஸோ எல்லா நேரத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க வேற விதமான ஒரு சில நேரங்களில் ராணுவத்தை அட்டாக் பண்றாங்க, ஒரு சில இன்னசென்ட் அட்டாக் பண்றாங்க, இப்ப டூரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இது எப்போதும் நடக்கக்கூடியதுதான், இது எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஆனா இது ஒரு அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறதான் கடந்த ஒரு 15 நாளா பிளான் பண்ணிருக்காங்க. முப்படைக்கும் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு பிளான் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7ஆம் தேதி நைட்டு இந்த அட்டாக் நடந்தது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி நைட்டு 7ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, திருப்பி பதில் அடுவாங்கன்னு எப்படி தெரியும்னா, இப்ப அங்க உள்ள நீங்க போட்டோகிராஃப்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேதம் அந்த 7ஆம் தேதி காலையில அடிச்சது நம்ம அட்டாக் பண்ணது ரொம்ப மோசமான நிலைமையில அவங்களை பாதிச்சிருக்கு.
இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து எல்டிடி, ஜேஎஸ் முகமது அவங்களோட தலைவர்கள்லாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த ஐசி இந்தியன் ஏர்லைன்ஸ் கடத்தி போனாங்களா, அதில் ஒருத்தர் பெரிய தலைவர் வந்து அவரும் இறந்துருக்காங்க. அதனாலதான் வந்து அவனுடைய ஃபியூனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராணுவ அதிகாரிகள் போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து கடுமையான சேதம். அப்போ அந்த கடுமையான சேதம் போது உலக மக்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல இன்னசென்ட் பீப்புளை தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாலும், ஆனா நீங்க அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ராணுவ வீரர்கள் வந்து அவங்களுக்கு ராணுவ மரியாதை கொடுத்து பண்றாங்கன்னா பெரிய வந்து டார்கெட் தான் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம ராணுவ அமைச்சர் சொன்ன மாதிரி 100க்கு மேல ஆட்கள் இறந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு 9 இடத்துல வந்து நிறைய அவங்க தான் அங்கதான் தங்கி இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து கடுமையான தாக்குதல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கு காலையில 7ஆம் தேதி ஏர்லி மார்னிங் தான் தெரியும். அப்போ தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அலர்ட் ஆயிட்டோம். நம்மளோட சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டோம். அதே எதிர்பார்த்த மாதிரி 7ஆம் தேதி நைட்டு 8ஆம் தேதி ஏர்லி மார்னிங்ல ஃபுல்லா அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலையும் வந்து கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபயர் பண்றது எல்லாமே சிவிலியன் டார்கெட் தான் பண்றாங்க. முதல்ல வந்து சின்ன சின்ன துப்பாக்கி சண்டைகள் நடக்கும். ஆனா இப்போ வந்து ஆர்ட்லரி வச்சு பண்றாங்க, பீரங்கி எல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க. மக்களுக்கு நிறைய சேதமா இருக்குது. ஆனா இந்தியாவுடைய ராணுவம் வந்து அதுக்கு சரியான பதில் அடி கொடுத்திருக்குது. அவங்களுக்கு கடுமையான தாக்குதல் கொடுத்திருக்கு. நிச்சயமா மாணிக்கம் சார், எனக்கு இதுல என்ன கேள்வினா, உலக நாடுகளினுடைய பார்வை இந்தியாவை எப்படி பாக்குறாங்க, பாகிஸ்தான் எப்படி பாக்குறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப ஒட்டுமொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா? ஏன்னா பெரும்பான்மையான கருத்துக்கள் 2 நாடுமே பதற்றத்தை தணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுல சீனாவினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அவங்களுடைய ட்ரோன், அவங்களுடைய அந்த சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. உங்களுடைய ரேடார் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ட்ரோனை வந்து டிடெக்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்னைக்கு பகல்ல போய் அடிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா வந்து நமக்கு வந்து நம்ம சைட்ல நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க பண்ண சரிதான், இன்னும் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே போல அவங்க பண்றதும் சரிதான் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உலக அளவுல வந்து நமக்கு தான் வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் நிறைய இருக்குது. எப்படி ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்ப நான் ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம், நாங்க வெளிநாட்டுல தூதுவரா இருக்கும்போது அந்த நாட்டு தலைவரை போய் பார்த்து இந்த மாதிரி நடந்தது, இதுதான் நிலைமைன்னு ஒண்ணு, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த சண்டே பெருசா வராம பாத்துக்காங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சண்டே பெருசா வராம பாத்துக்காங்க, சண்டே பெருசா வராம பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஃபாரின் செக்ரட்டரி இன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாரு, அவங்க தான் எங்க முதல்ல அட்டாக் பண்ணாங்க, நாங்க திருப்பி அட்டாக் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 7ஆம் தேதி நைட்டு 8ஆம் தேதி காலையில வந்து 15 ராணுவ இன்ஸ்டலேஷன் வந்து அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க, சிவிலியன் டார்கெட் பண்றாங்க. அதனால நாங்க வந்து எதிரடி பண்ணி அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை எல்லாம் வந்து இப்ப முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமும் அவங்க வந்து தாக்குதல் நடத்தினா அதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார், உலகத்தினுடைய பார்வையில் ஏன்னா திரும்ப திரும்ப இந்தியா நம்ம பார்க்கிறோம், நிறைய தாக்குதல்களை சந்திக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு பதிலடி இந்தியா வந்து கொடுக்கிறது. பாகிஸ்தானை பற்றிய உலக பார்வை வந்து என்ன? இன்னைக்கு நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க நிறைய பேர் இறந்திருக்கிறாங்கன்னா அதுல தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தீவிரவாத முகாம் மீது தான். அங்க ஏன் உங்களுடைய இறுதிச் சடங்குக்கு வந்து ராணுவ அதிகாரிகள் போறாங்க அப்படின்னா உலக நாடுகள் இன்னும் உணரலையா பாகிஸ்தான் பற்றி? கண்டிப்பா அவங்க வந்து பார்த்திருப்பாங்க. அதை வந்து இது வந்து யுக்ரைன் ரஷ்யா மாதிரி 2 பிரிவுக்குள்ளான நேட்டோ ரஷ்யா மாதிரி இல்ல கண்டெம் பண்ணதுக்கு. பாத்தீங்களா, இப்போ நேட்டோ வெர்சஸ் ரஷ்யான்னு வரும்போது நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாம் ரஷ்யாவை கண்டெம் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் இது வரைக்கும் சொல்லலை, எல்லாம் நேட்டோவுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. அது வந்து ஒரு கூட்டு நாடுகள். இது வந்து 2 கண்ட்ரிஸ். அவங்களுக்கு வந்து பயலேட்டரலா வந்து நமக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் எல்லா நாடுகள்ட்டும் இருக்கிறாங்க. டெவலப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா யூரோப், யூஎஸ் எல்லாம் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த ஆப்கானிஸ்தான் டயத்துல வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்கள வந்து மறைமுகமா தான் கட்டுப்படுத்துவாங்களே ஒழிய ஓப்பனா வந்து அவங்கள வந்து சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா சார், நீங்க தெளிவாகவே சொன்னீங்க. அதாவது இப்போ நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க, ஆனால் இந்த நேரத்தில் வந்து அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணுங்க அப்படிங்கிற அந்த குரல் தான் ஒலிக்கும் அப்படிங்கிறதா. உள்ளுக்குள்ளதான் தெரியும் யார் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு. ஆனால் நீங்க சொல்றீங்க, உறுதியா சொல்றீங்க நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லுங்க. பாம்பே அட்டாக் நடக்கும்போது 98ல
சாரி 2008 நடக்கும்போது நான் வந்து டெல்லியில் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். சரி. அப்போ என்னுடைய பொறுப்பு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா, ஒமான், UAE அவங்க தான். ஸோ அந்த அந்த அட்டாக் நடக்கும்போது 4 நாளாக நாங்கள் வந்து யாருமே தூங்கலை. ஏன்னா நிறைய கத்தாரோட டிப்ளமேட்ஸ் அந்த ஹோட்டல் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களையெல்லாம் பாதுகாத்து வெளியே கொண்டு வரணும். அதெல்லாம் நிறைய, அது பழைய ஹிஸ்ட்ரி. ஆனால் மறுநாள்ல இருந்து நமக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்துட்டு நம்ம வந்து பதிலடி கொடுக்கணும். அப்போ வந்து அரசாங்கம் முடிவு எடுத்தாங்க. ஆனா நமக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வந்தது. அந்த இம்மீடியட்டா மறுநாள் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான் 3 ஃபாரின் மினிஸ்டர் உடனே நாங்க வரணும், உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒமான் ஃபாரின் மினிஸ்டர் வந்தாரு, அதுக்கப்புறம் UAE ஃபாரின் மினிஸ்டர் வந்தாரு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஃபாரின் மினிஸ்டர் வந்தாரு. வந்துட்டு வரதுக்கு முன்னால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போயிட்டு வந்தாரு. வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்து, நான் வெளியில சொல்ல முடியாது அதை டீட்டெயிலா. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா போனோம், நாங்க இது மாதிரி நடக்காம பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி நடக்கும்போது நம்ம பிரதம மந்திரி அங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறார். சோ அப்போ அவருக்கு தெரியும் நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன், வந்திருக்க நேரத்துல இப்படி பண்ணிருக்காங்க, நான் உடனே போகணும்னு சொல்லி வந்துட்டாரு. அதே போல இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து ரஷ்யாவில் இருக்க வேண்டியது, ரஷ்யாவுக்கும் போகல. அப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு கண்டிப்பா வந்து நம்ம மேல குற்றம் சொல்ல மாட்டாங்க, பாகிஸ்தான் மேலதான் குற்றம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது. இப்ப என்ன பிரச்சனை, இந்த சண்டை எப்படி முடிய போகுது, அவங்க பதிலடி கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. இப்ப அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் போயிட்டுது, மிசைல் எல்லாம் பண்ணாங்க, ஒண்ணுமே ஒர்க் பண்ணல. இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பண்ணாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நம்ம ராணுவத்துக்கு தான் நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். இப்போது ராணுவத்துக்கிட்ட நம்ம கம்ப்ளீட்டா அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணா இது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். மும்பையினுடைய அந்த ஹோட்டலுடைய வாசல் என்று அன்றைக்கு குஜராத் பிரதமராக இருந்த தற்போதைய பிரதமர்கள் என்னெல்லாம் பேசினாங்கிறது தான். ஏன் நீங்கள் வந்து இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. கம்பேரிட்டிவ்லி சகோதரர் பேசும்போதே நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அந்த முறையில் மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது வரலாற்றை யாரும் புதிதாக ஒரு கதை சொல்லி மாற்றிவிட முடியாது. ஏன்னா இதில் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள் காங்கிரஸ் அதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதில் பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு 1971 ஒரு மிகப்பெரிய இது வரும்போது அங்கே வங்கதேசத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 90,000 இராணுவ வீரர்களை சிறைப்பிடித்து வந்த இந்தியாவினுடைய துர்கா தேவின்னு யார் பாராட்டினார்னா வாஜ்பாய் தான் பாராட்டினார், அண்ணா இந்திரா காந்தியை. அதனால் இது மாதிரியான பல அனுபவங்களை பெற்றிருக்கிற இயக்கம் காங்கிரஸ், ஒரு தேசிய எழுதோடு இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் பஹல்காமுடைய தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அதை எப்படி கோட்டை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கான விமர்சனங்கள்ன்றது அங்கே எங்கே ஃபெயிலியர் ஆச்சு, அங்கே ஏன் போலீஸ் பாதுகாப்பு போடலை, அங்கே ராணுவ நடவடிக்கைகளே அந்த எல்லை பகுதியில் அவ்வளோ அதை நம்ம வந்து விமர்சனம் செய்வதற்கு நமக்கு பல கேள்விகளுக்கு அவங்க தயாராக இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து ஊடுருவி வருவதற்கு அனுமதி கொடுத்தது, அது எப்படி அனுமதிச்சாங்க, அவங்க எப்படி தெரியாமல் போகும். உள்துறை அமைச்சர் காஷ்மீர் அமைதியாயிருச்சு, மக்கள் அங்கே இடம் வேணா நீங்கள் அங்கே வாங்கி போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணாங்களே. அந்த மாதிரியான நடவடிக்கைகள், அதாவது ஒரு வெறுப்பை பரவ வைத்து அதாவது ஒரு சில கருத்துக்களை போய் கேட்குற போதே காஷ்மீரிகளில் ஒரு சந்தேக பார்வையோடையே போய் அவர்களை கேட்குறது, நீங்கள் வந்து பாகிஸ்தானியா காஷ்மீரியா நீங்கள் இந்துஸ்தானியான்னு கேட்குறது. அதே மாதிரி பீகார் வரைக்கும் இன்னும் வட மாநிலங்களில் பல இடங்களில் நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீங்க மாதிரி இந்த நேரத்தில் கூட அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கிற இஸ்லாமிய அவன் நம்ம கூட இருந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஷோபியா குறைஷின்ற அந்த பெண்மணியை தான் நம்ம அடையாளப்படுத்துகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற சகோதரனை நீங்கள் அந்நியப்படுத்துகிற மாதிரி சந்தேகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அவர்களிடம் ஊடகம் போய் கேள்வி கேட்குற முறை, இவர்கள் எழுதுகிற இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது முதலில் பயங்கரவாதத்தை நம்ம வேறு இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். முதல்ல இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நம்ம முதல்ல தடுக்கணும். ஒரு நாட்டின் மீது போகிறோன்னா பயங்கரவாதிகள் யார் எந்த இலக்கை நோக்கி நம்ம எதிர்கொண்டதை விட்டுட்டு நீங்கள் இங்கே கிளப்புகிற பிரச்சாரம்ன்றது அதை வேறு மாதிரியான ஒரு விளம்பர யுக்தியாகவும் பிரச்சார யுக்தியாகவும் பயன்படுத்துவது, இதெல்லாம் வந்து அதாவது அவர் நேரடியாக பாராளுமன்றத்திலே நேராக வந்தார். பாராளுமன்றத்திலே கூட்டி அனைத்து கட்சியை கூட்டி பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பீகாரில் பொதுக்கூட்டத்தில் பேசி நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு பேசுகிற தேர்தல் பிரச்சார யுக்தி அதை பயன்படுத்த நம்ம இந்த இடத்துலையும் மனிதாபிமானம் அப்படிங்கிற பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா இன்னொரு நாடு மீது அப்படிங்கிறதா? அப்போ ஒட்டுமொத்தமாக நமக்கு மனிதாபிமானமே இல்லையானா இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் போகிறாங்க,
ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வருஷக்கணக்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது, ஆனால் பேச்சுவார்த்தை தான் தீர்வு அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு உறுதியாக இருக்கிறார். அந்த நாடுகள்கிட்டையும் சொன்னார். நம்ம அவங்கள போய் நீங்கள் வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இல்லை, அவர் அங்கே சொல்கிறது நமக்கும் பொருந்தும் தானே. சரி, இப்போ இந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ எல்லாரும் பேசுனாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் தத்தமது இதில் வந்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக இல்லவே இல்லை. ஒன்று, இந்தியா இப்போ ஹெச்ராஜா வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறார், என்னென்னா பலுசிஸ்தான் உடைக்கப்படும், சிந்து உடைக்கப்படும் அப்படின்னு பேசுகிறார். அங்கே எப்படி நம்முடைய உளவுத்துறை இது சார்ந்து இந்தியிலலாம் வந்து ஒரு 100 படங்களுக்கு மேலே இருக்குது. இங்கேருந்து எப்படி போய் அங்கே வேலை செய்கிறாங்க, இங்கே உள்ள ரா வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் அங்கே இருக்குது. நிறைய 100 படங்களுக்கு மேலே இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை பயன்படுத்துகிறது. இந்த 2 பிரச்சனைகளையும் 2 நாடுகளும் சர்வதேச மட்டத்தில் வச்சு நம்ம நேரு தொடங்கின அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கடுத்து 10 ஆண்டுகளில் வந்து இவர் ஐநாவில் போய் பேசுனது, இதையெல்லாம் வச்சு ரொம்ப டிப்ளமசியாக தான் இதை தீர்க்கணுமே ஒழிய இந்த நடைமுறை அல்லது இந்த போர் பதற்றம் என்பது கண்டிப்பாக உடனடியாக தணிக்கப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். நான் மலையப்பன் சார் வந்து ஒரு முதல்ல சொன்னாங்க, பஹல்காம் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் வந்து நம்ம கேப் இருக்கிறது. அந்த 14 நாட்களில் நாம் சொல்லி அனுப்புகிற செய்தி என்பது, யார் தாக்குதல் நடத்தினாங்களோ அவங்கள நீ கைது பண்ணு, அவங்க மேலே நடவடிக்கை எடு, இல்லைனா எங்கள் கிட்ட கொடு. 14 நாட்களும் எந்த நடவடிக்கையும் இல்லாத போது அங்கே பேச்சுவார்த்தை ஈடுபடுமா? 14 நாளைக்கு நீங்க சொல்ற அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு அணுகிருக்கு. அப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லையே. அதுக்கு வந்து 2-3 தீர்வுகள் சொல்லலாம். உலக அளவில் வச்சு நம்ம ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதுக்கு அப்போது பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, அப்படி எந்த ஆதாரங்களும் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வெளியிட்டதா தெரியல. ஓகே, நீங்கள் வேணால் நேற்று இந்த இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்றதை வேணால் வச்சு சொல்லலாம் ஒழிய, அது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவங்க எப்படி பலுசிஸ்தான்லையும் சிந்துலையும் எப்படி ஒரு அரசியல் நடவடிக்கை செய்கிறாங்களோ அதே போல் பாகிஸ்தான் காஷ்மீரில் செய்கிறதுக்காக அங்கே நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, நிச்சயமா. மாணிக்கம் சார், எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ அவர் மோகனம் வந்து பேசினார், மோகன வசந்தன் வந்து பேசினாங்க, உலக அளவிலான நாடுகள், இப்போ நமக்கு நிறைய நட்பு நாடுகள் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க சைலண்டாக நம்மளை ஆதரிக்கக்கூடியவர்கள் அத்தனை நாடுகள் இருக்கிறாங்கிறது தான். அப்போ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து போர் இல்லாமல் ஒரு நெருக்கடியை பாகிஸ்தானுக்கு உருவாக்கி இருக்கலாமோ, நம்ம அதன் மூலமாக தீர்வு காணலாமோ? அதுக்கு அவங்க அஞ்சு வந்திருப்பாங்க. போர் என்பது 2 சைடும் வந்து உயிர் இழக்கக்கூடிய ஒரு அபாயம் தானே இருக்குன்னு அவர் சொல்றார். நியாயம் தானே அது? பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு காலத்துல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. இந்தியன் தலைவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு இருந்தாங்க ஒரு காலத்துல. சோ அப்படி இருக்கும் போது நம்மளுடைய அவங்க வந்து மேல மேல வர வர சவுதி அரேபியா அவங்களுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு நமக்குள்ளதும் வந்து ஒத்து போச்சு. அதனால இந்தியா கூட நல்லா வந்துச்சு. அப்போ 2008ல வந்து அந்த பாம்பே அட்டாக் நடக்கும்போது சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து, அப்போ வந்து அவங்க சவுதி அரேபியா ஃபாரின் மினிஸ்டர், யுஏஇ ஃபாரின் மினிஸ்டர், ஒமான் ஃபாரின் மினிஸ்டர், அவங்க எல்லாரும் வந்து நீங்க சண்டை போடக்கூடாது, நாங்க சமாதானத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி 2 ஏஜென்சி 2 நாட்டுகளிலும் உள்ள இந்தியா பாகிஸ்தான் ஏஜென்சியும் ஒன்றாக பேச வச்சு சமாதானத்தை கொண்டு வந்து வச்சாங்க. நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது. ஆனா அந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து அப்ப வந்து நம்ம நம்பணும். ஆனா நம்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து நம்ம ஜாயிண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி நாங்க அரெஸ்ட் பண்ணி கொடுக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்றாங்களா நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு. அந்த 2008லயே பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க ஊர்ல வந்து பாகிஸ்தான்ல வந்து யாரையும் வந்து கோர்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அவங்க எல்லாரும் வந்து நல்லாதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபேமிலியோட இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு இது அது வந்து நடக்காத விஷயம். நிச்சயமா சார். அப்ப வேற வழி இல்லாம ஒரு இக்கட்டான சூழலுக்கு, ஒரு போர்ங்கிற சூழலுக்கு தள்ளி இருக்குங்க. முடிச்சுங்க. 2019ல வந்து ட்ரம்ப் இருந்தார் அப்போ அமெரிக்காவில், அப்படித்தானே? அப்போ ஆமா, அவர் வந்து அப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நிறைய இருந்தாங்க. அவங்க எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு பாகிஸ்தானை விட்ட வேற வழி இல்லை. அதனால அந்த அட்டாக் நடக்கும்போது அப்போ நாங்க வந்து நம்ம வந்து நமக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த 2019ல வந்து எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிப்படியா போயிருக்கு. எல்லா அரசாங்கங்களும் எல்லா கட்சிகளும் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த
க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களா, Okay. அதை வந்து யூஎஸ் கூட கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஒரு இவங்க தான் பண்ணாங்க அவங்க பண்ணான்னு சொல்ல முடியாது. நிச்சயமா So, சார், நமக்கு அமெரிக்கா- புரியுது. உலக அளவுல பல்வேறு விஷயங்கள் நம்ம முன்ன எடுத்திருக்கிறோம். ஆனா எதுவுமே சாத்தியப்படாத நிலையில தான் இந்த ஒரே இக்கட்டான விஷயம் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். நேரம் இல்ல. 2019ல வந்து நம்ம வந்து பெரிய அட்டாக் பண்ணிருக்கலாம். சரி, அப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா உடனடியே வந்து பிரஷர் கொடுத்தாரு நமக்கு. அப்போ ஓகே, நீங்க அப்போதான் ஒரு அட்டாக் பண்ணாங்க, பாலகோட் பண்ணாங்க. பண்ணிட்டு அதை வந்து அவங்க பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, அட்டாக் ஒரு ஏதோ எங்கேயோ பாம்பு போட்டிருக்காங்க, அது காட்டுல போட்டது ஓகே, அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் கூட்டி கொண்டு காமிச்சு ஓகே. அதை மறைச்சிட்டாங்க. பாகிஸ்தானுக்கும் வந்து கடுமையான ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீ பதில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ரைட். நிச்சயமா சார், நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கிறது. ஆனா நேரமின்மையால் நான் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்கிறேன். பார்ப்போம், இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் வந்து அப்டேட்ஸ் வந்து இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெற்று அவங்களுடைய கருத்துக்களை வந்து நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பங்கு கொண்ட விருந்தினர் பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.